லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிழக்க பார்த்த அருமையான வரைபடமும் 2BHK உள்ளது மற்றும் குழிக்கணக்கு 11 வகையான பொருத்தங்கள். மேலும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு, எத்திசைக்காரர்களுக்கு, எந்த ராசிக்காரர்களுக்கு, எந்த டேட்டில் பிறந்தவர்களுக்கு இந்த திசை யோகம் போன்ற பல தகவல்கள் ஒன்று சேர இந்த வரைபடம் மூலமாக பார்ப்போம். வாங்க. இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பெஸ்ட்டு பிளானுங்க. கிழக்க பார்த்த ஒரு வரைபடம். ஸோ இது ஈஸ்ட்னாக்கா இதுதான் ரோடு. கிழக்க பார்த்து இது ஈஸ்ட்டு நீங்கள் வச்சுக்கிறோம். அப்போ ஈசான மூலை, அக்னி மூலை முன்புறத்துலேயும், வாயு மூலை, கன்னி மூலை பின்புறத்துலேயும் வரும். இந்த 3 கட்டங்களுங்கிறது தான் போர்வெல், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மற்றும் மழைநீர் சேகரிப்பு சம்பு. ஸோ இந்த 3ம் ஈசான மூலையில் தான் இருக்க வேண்டும். அக்னி மூலையில் கிழக்க பார்த்த வீட்டுக்கு செப்டிக் டேங்க் அமைக்கக்கூடாது. வாயு மூலையில் மட்டுமே செப்டிக் டேங்க் அமைக்கப்பட வேண்டும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் வைங்க. இதுதான் இந்த ஃபண்டமெண்டல் 5G ஃபார்முலா. 4Cங்கிறது 4 மூலைகளை பற்றி பார்ப்பது. இப்போ இதுக்கு உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். இந்த 4Cங்கிறது 4 மூலைகளை பற்றி பார்க்கும்போது இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ குட்டி வெராண்டா ஒரு 10க்கு 10.15 மாடிப்படி உள்ளே ஏறுறோம். ஸோ மெயின் டோர் தலைவாசல் நல்லா அகலமாக ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 3லேருந்து 5 அடிக்குள்ளே வைக்கிறது சிறப்பு. நல்லா அகலமாக வைங்க. ஹனிவுட் வச்சு கர்ஜிலச்சி வச்சு வைங்க. முந்தி காலத்துலலாம் காரைக்குடி, ஆத்தங்குடியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலையே கிட்டத்தட்ட 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் பெற அளவுக்கு தலைவாசல் கிராண்டாக இருக்கும். அதில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். குரு பகவானுடைய பிளஸிங்ஸோடு இருக்குது. ஹால் சைஸ் 17.5க்கு 17.5. ஈசான மூலையில், வடகிழக்கு மூலையில் பூஜை அறை. ஒரு சில அன்பர்கள் ஈசான மூலையிலையும் கன்னி மூலையிலையும் பூஜை அறை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாரா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. எந்த நூல்லையும் சொல்லப்படலை. ஈசான மூலையில் பூஜை அறை அல்லது கன்னி மூலையில் இருக்க வேண்டும்ங்கிறதான் நூல்களில் சொல்லியிருக்கு. இப்போ சமீபத்தில் இது உஷ்ணம் ஆயிரும், இது விளக்கனுடையது, ஒளி உஷ்ணம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அதையும் தவறாக சொல்லிகிட்ருக்குறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் அக்னி மூலையிலேயே கிச்சன் கொடுத்துருக்குறோம். 10க்கு 9.45. இது சிங்க்கு, இது அடுப்பு வைக்கணும். டைனிங் வச்சுருக்குறோம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. ஹால்லேருந்து கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்குறோம். அதற்கு வாசல் ஈசானத்தில் வச்சு அதற்கு டாய்லெட்டு, அதற்குண்டான மங்கு. ஸோ இது பெட்ரூம். ஹால்லேருந்து யூட்டிலிட்டி போயிட்டு ஒரு டாய்லெட்டு, இது ஒரு வாயு மூலையில் ஒரு பெட்ரூம். 2 பெட்ரூமுமே இருபுறமுமே ஜன்னல் கொடுத்துருக்குறோம். ஹாலில் அதே மாதிரி 2 ஜன்னல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வடக்கு பக்கம் ஒரு வாசலும் வாயு சார்ந்ததுலேயே, ஈசானம் சார்ந்ததுலேயே, இல்லைன்னா சென்டராகவே இருக்கிறது சிறப்பு. இந்த ஜன்னல், நில ஜன்னல் இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி அமைச்சிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட நல்ல சரியாக வாஸ்துப்படி அமையப்பெற்ற அருமையான வரைபடம். இப்போ வீட்டுக்கு உள்ளே பார்த்துட்டோங்க. இப்போ இது யாருக்கு எல்லாம் யோகம் அப்படின்னா, மேச ராசி 7 ராசமத்து கண்டசனி கிடையாது. சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதம் அடுத்த வருஷம் 17ஆம் தேதி, அதாவது 2023 கண்டசனி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் தனுசு ராசிக்கு 7.5 முடியுது. தனுசு ராசிக்கு 7.5 முடியுது, பொற்காலம். அப்போ 7.5 யாருக்கெல்லாம் நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்பிக்கிறது 7.5 ஆரம்பிக்கிறது மீன ராசிக்கு ஆரம்பிக்கும். மகர ராசி, கும்பராசிக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஒரே வரிசையில் நடக்கும். அப்போ கிழக்கு திசை இவங்கெல்லாம் வச்சு வீடு கட்டலாம். 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளி கொட்டி கொடுக்கும். இப்போ இந்த குழியினுடைய பலன் என்ன சாமி அப்படின்னாக்கா, 29.75க்கு 42 அடி. உங்கள்கிட்ட நிறைய இடம் இருக்குது. இந்த அளவில் வச்சு கட்டினீங்கன்னாக்கா இதுக்கு பேர் சிம்மமனை. அரசு உத்தியோகம், அரசு சம்மந்தப்பட்டதுலேருந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி யோகத்தை கொடுக்கறது தான் இந்த சிம்மமனை. 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் உள்ளது. இந்த வயது பொருத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு 85 வயது. இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது 85 ஆண்டுகள். இப்போது சிம்ம மனை சொல்லிட்டேன், என்ன மனைங்கிற சொல்லியிருக்கேன், கிழக்க பார்த்ததுக்கு உண்டான அமைப்பிற்கு உண்டானது சொல்லியிருக்கேன். இப்போது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, சார் நாங்கள் வேறு ராசி சார், இந்த 3 ராசியில் நீங்கள் சொல்கிற மேச சிம்ம தனுசு கிடையாது, நாங்கள் விருச்சிகம்,
இல்லை நான் மகர ராசினா நீங்கள் தெற்கு சொல்கிறீங்க, கிழக்க வச்சு கட்டலாமா, நாங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கோம் அப்படின்னா, இந்த சன்னுன்னு இருக்கு இல்லையா, உங்கள் ஜாதகத்தில் சூரியனுங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக கிழக்கு திசை வச்சு வீடு கட்டி குடி போகிறதுக்கு உண்டான அமைப்பு யோகபாவம் நன்றாக இருக்கும். இப்போது நம்ம இந்த பிளான் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பிளான் அடியேன் மதுரையில் இருக்கிறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடியேன் குழிக்கணக்கு நம்ம 11 பொருத்தங்கள் KJC 10 ஃபார்முலா, குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் அனைத்தையும் வைத்து தான் அடியேன் வரைபடம் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் வரைபடம் சரிபார்த்தும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அடியேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியரும் கூட. இப்போது எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு அப்படின்றத பார்ப்போம். ஒரு 3 கோவில் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு குற்றாலநாதேஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க. சங்கு வடிவத்தில் இருக்கும். ஸோ மிகப்பெரிய சாஸ்திரப்படி அமைஞ்ச ஒரு கோவில். அதில் இந்த அருவி தண்ணி விழுகிறதும் அந்த எம்பெருமான் சிவபெருமான் கோவிலை தாண்டி தான் அந்த அருவி தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ அந்த தண்ணி அருவியில் குளிச்சுட்டு நீங்கள் எம்பெருமான் சிவபெருமான் பார்த்துட்டு வந்தோம்னாக்கா சங்கு வடிவத்தில் இருப்பதால் அமைதி நிலவும். அங்கே இருக்கிற தீர்த்தம் கொண்டு வீட்டில் தெளிக்கிறது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது குற்றாலநாதேஸ்வரர். அப்புறம் தென்காசி கோவில். தென்காசியில் இருக்கிற கோவில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக சிவன் கோவில், பெரிய கோவில். அந்த ராஜகோபுரத்தில் முன்னாடி நின்னோம்னாக்கா வெளியே காற்று இருக்காது. அந்த கோபுரத்தில் நின்னீங்கன்னாக்கா அவ்வளவு காற்று வரும். அதே அளவுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வர்றது சிறப்பு. அதில் அங்கே ஒரு ஓலை மாதிரி ஒரு கல்வெட்டில் எழுதியிருக்கிறாங்க, இந்த கோவிலில் ஏதோ ஒரு சீதளம் அடைந்திருந்தால் அதை யார் சரிபார்க்கிறார்களோ, அந்த நாட்டு மன்னர் அப்போது ஆட்சி பண்ணவர் எழுதியிருக்கிறார், யார் சரி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இப்பொழுதே தலை வணங்குகிறேன், உங்கள் கால்கள் தொட்டு கும்பிடுகிறேனுங்கிற மாதிரி அந்த வாசகம் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட கோவில் அந்த மன்னருக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளவு சிறப்புகள் உண்டு. அதனால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா என்ன பலன் அப்படின்னாக்கா மன அமைதி, சந்தோஷத்தை கொடுக்கும். வீடு கட்டும்போது அந்த பகுதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தென்காசி கோவிலில் எம்பெருமானுக்கு சிவபெருமான் வஸ்திரத்தை சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இரவு பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வந்தோமேனால் சிறப்பு. குழந்தை வரம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க நாகர்கோவில் நாகராஜா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக அதற்குண்டான பலன் உண்டு. ஸோ அங்கே ராகு காலத்தில் போயிட்டு பால் ஊற்றுவாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு நாகராஜர் எம்பெருமான் சிவபெருமானை தரிசனம் பண்ணமையானால் நிச்சயமாக தோஷ நிவர்த்தி. ராகு திசை நடக்குது, ராகு நல்லா இல்லை எனக்கு ராகு வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் நாகராஜா கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு சிறப்பு உண்டு. இந்த தகவல்கள் உங்களுக்கு, இந்த கோவில்களுடைய தகவல்கள், வரைபடம், குழிக்கணக்கினுடையது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்லது சேரும். கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு வரைபடம், சார் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால இந்த பலன் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்குண்டானது தேடுதலோ இல்லை எனக்கு தெரிந்ததோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய நம.